இன்றைக்கி எங்கள் வீட்டில் அறுசுவை கொண்ட ஒரு அற்புதமான குழம்பு. என்னடா இவ அறுசுவைன்னு சொல்லிட்டு பாவக்காயை கட் பண்ணிகிட்ருக்காளே அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? அது ஒன்றும் இல்லைங்க. எங்கள் வீட்டில் பாவக்காய் குழம்புன்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா யாரும் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால தான் நான் இந்த குழம்புக்கு வச்சுருக்க பேர் அறுசுவை குழம்பு. சும்மா ஒன்றும் அறுசுவைன்னு வைக்கலைங்க. உண்மையாகவே இந்த குழம்புல 6 சுவையும் இருக்குது. எப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? காரத்துக்கு மிளகாத்தூள், துவர்ப்புக்கு மஞ்சத்தூள், கசப்புக்கு பாவக்காய், புளிப்புக்கு புளிக்கரைசல், உவர்ப்புக்கு உப்பு, இனிப்புக்கு வெல்லம். என்னங்க இப்போ ஒத்துக்கிறீங்களா இது அறுசுவை குழம்பு தான்னு சொல்லிட்டு? குழம்பை நல்லா கொதிக்க விட்டுட்டு கடைசியாக வந்துட்டு தேங்காய் சேர்த்தி நல்லா கிளறி எடுத்து வச்சுட்டு நல்லா சுட சுட சாப்பாட்டில் குழம்ப மேலே சாப்பாட்டு மேலே ஊற்றி பிசைஞ்சு சாப்பிடும்போது உண்மையாகவே அறுசுவையும் உங்கள் நாக்கில் பரதநாட்டியம் ஆடுங்க. அந்த அளவுக்கு இருக்கும்.